செய்தி 2023ஆம் ஆண்டில் செம்மரம் கடத்திய குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 361 பேர் உட்பட 776 பேர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் 117 வாகனங்கள் 37 டன் செம்மர கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சரவணன். 776 பேர் செம்மர கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறனர். அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் யாருக்கேனும் வலை வீசப்பட்டிருக்கிறதா? யாரேனும் தேடப்பட்டு வருகிறார்களா? அந்த குற்றவாளிகள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இன்று ஒரு பட்டியலை வெளியிட்டதாக இந்த ஆண்டிற்கான எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், எத்தனை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்ற பட்டியலை வெளியிட்டனர். இதில் 776 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், குறிப்பாக இது தமிழகத்தைச் சேர்ந்த 360 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஆந்திராவைச் சேர்ந்த 254 பேர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல் கர்நாடகாவைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட 117 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதில் 37 டன் எடை கொண்ட செம்மர கட்டைகள் சுமார் 1536 கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுக்கு மேற்கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவ்வப்போது பிடிபடும் பொழுது அங்கிருந்து தப்பித்தவர்களை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களையும் தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக அதிக அளவில் தமிழகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் இங்கு செம்மரம் வெட்டி கடத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.